பின்னால் தானே வந்து பேசுகிறவங்க கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இங்கே யாரையுமே காணுமே. எங்கே போனாங்க? கோயில் ஃபுல்லாக தேடிட்டேன், எங்கேயுமே காணோம். நான் அப்போவே இந்த ஸ்வேதாட்ட சொன்னேன், அவனை நம்பிலாம் போகாதேன்னு. சொன்னால் கேட்குறாளா? ஷோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? எங்கே போய் தேடுறது? 5 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னவங்க 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. எங்கே போனாங்கன்னே தெரியலையே. இந்த ஸ்வேதாக்கு என்ன சொன்னாலும் புரியவே புரியாது. யாரையுமே நம்பாதடின்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. ஒரு தடவை பட்டாச்சுன்னா மறுபடியும் திருந்துறது இல்லையா? மறுபடியும் போய் பட்டுக்கிட்ட கிடப்பாங்க. இப்போ எங்கே போனானே தெரியல. எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருப்பேன். கோயிலுக்கு பின்னால் நின்று பேசுகிறேன்னு தானே சொன்னேன். சாரி கேட்குறதுக்கெலாம் தனியாக தான் கேட்கணுமா? ஸோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி, அவங்க வீட்டில் போய் சொல்லிடுவோம். பொண்ணு பார்க்க வேற வராங்க. ராகுல்கிட்ட சொல்லலாமா? அவர் நேரம் ஸ்வேதா வீட்டுக்கு போனாலும் போயிருப்பாரே. பேசாமல் ஸ்வேதா வீட்டுக்கே போயிடலாம். எல்லாரும் அங்கே தானே இருப்பாங்க. சொன்னால் ஒருவேளை ஸ்வேதா டைம் ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாலோ இருக்கும். என்னவே மறந்துட்டால. எல்லாம் ராகுலை நினச்சதான் மறந்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இருடி, வீட்டுக்கு வரேன். கண்டிப்பாக அப்படி தான் நடந்திருக்கும். ஸ்வேதா வீட்டுக்கு தான் போயிருப்பா டைம் ஆயிடுச்சுன்னு. என்கிட்ட சொல்லணும் கூட அவளுக்கு தோணலை. அப்படித்தான் இந்த ஃப்ரெண்டு இந்த வந்து வச்சுக்கிறேன். லவ்வர் ஞாபகம் வந்தோன்னே இந்த ஃப்ரெண்டு ஞாபகம் இல்லை. அவளை ஞாபகம் வருது அவளுக்கு. நான் கூட அவளை கடத்திட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்களோன்னு நினச்சேன். இவளெல்லாம் கடத்திட்டு போக முடியுமா? அதெல்லாம் கடத்திட்டு போயிருக்க மாட்டாங்க. சாரி கேட்டுட்டு அவங்க போயிட்டாங்க போல். இவன் வாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. என் ஞாபகம் எப்போ வருதுன்னு பார்க்குறோம். நான் வீட்டுக்கு போகிறேன். அப்போ வாச்சும் வருதான்னு பார்க்குறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்? சந்தோஷ் சாரி சொல்லணும் சொல்லி கோயிலுக்கு பின்னால் கூட்டிகிட்டு வந்தேன். பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியலையே. நான் எப்படி இங்கே வந்தேன்? இங்கே யாருமே காணுமா? யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா? ஒருவேளை சந்தோஷ் தான் அப்படி பண்ணானா? அப்போவே மீனா சொன்னான் போகாதடின்னு. நான் தான் கேட்காம வந்துட்டேன். அவன் கண்டிப்பாக திருந்தவே இல்லையா? அப்போ அவன் தான் இந்த வேலையை பண்ணானா? ஒருவேளை வேற யாராச்சும் பண்ணியிருந்தா? அவன் பண்ணலையோ? ஆனால் இங்கே யாரையுமே காணுமே. கடவுளே, எப்படி நான் இப்போ வீட்டுக்கு போகிறது? ராகுல் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணுவாங்களே. என்னை யார் இங்கே கொண்டாந்து இப்படி கட்டி போட்டது? யாரா இருக்கும்? ஸோ என்ன ஸ்வேதா பண்ணுற? அழுகிறியா? அப்பாடா, இப்போ தாண்டி எனக்கு நிம்மதியாக இருக்குது. உன்னை என்னெல்லாம் பண்ணான்னு பிளான் போட்டேன். கடைசியாக இப்போ பார்த்தியா, என் முன்னாடி கட்டி போட்டு அழுதுகிட்டு இருக்க. இப்போ தாண்டி எனக்கு மனசு குழு குழுன்னு இருக்குது. பரவாயில்லையே, மூஞ்சிலாம் நல்லா ஞாபகம் வச்சுருக்க போல. ஒரு தடவை 2 தடவை பார்த்துருக்கியா? நல்லா ஞாபகம் வச்சுருக்கியே. பரவாயில்ல. ஆமாம், ராகுலோட சித்தியே தான். அப்போ நீங்கள் தான் என்னை கடத்துனீங்களா? ஆமாம், அதுக்கு என்னப்ப? அதை தெரிஞ்சு இப்போ நீ என்ன பண்ண போகிற? ஓ, ராகுல்கிட்ட சொல்ல போறியா? சொல்லிக்க. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களை என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணனா? நீ என்ன பண்ணலை. பண்ணது எல்லாமே பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண வேறு கேட்குறியா? உங்களை பற்றி ராகுலுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எப்படி தெரிஞ்சிச்சு? எல்லாம் ஒன்றால தானே. நீ எப்போ ராகுல் லைஃப்குள்ளே வந்தியோ அப்போவே எல்லாம் மாறிடுச்சு. இல்லைன்னா எல்லாம் எங்கள் பிளான் படி தான் போச்சு. எல்லாமே ஒன்றால தாண்டி எல்லாமே போச்சு. இல்லைன்னா இப்படி சோத்துக்கும் இல்லாமல் இருக்க இடமும் இல்லாமல் இப்படி நாங்கள் நடு ரோட்டில் திரிஞ்சுக்கிட்டு கோயிலில் படுத்துக்கிட்டு அங்கே கொடுக்குற உண்டைக்கட்டியை வாங்கி தின்னுக்கிட்டு கிடப்போமா? சொல்லு. சரி விடுங்க, நான் ராகுல்கிட்ட சொல்லி பேசி உங்களுக்கு சேர வேண்டியதை தர சொல்லிடுறேன். ஆனால் உங்கள் மேலேயும் தப்பு இருக்குல்ல, நீங்கள் எப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல. என்னடி தப்பு இருக்குது? நீ காசு இல்லாமல் வாழ்ந்து பாரு, அப்போ தெரியும் அதோட கஷ்டம் என்ன, வலி என்னன்னு. அதுக்கு அடுத்தவங்க காசு ஆட்டி போட நினைக்கிறதே தப்பு இல்லையா? அதுவும் சொந்த அக்கா. காசுன்னு வந்துட்டா சொந்த பந்தம் எல்லாம் பார்க்கக்கூடாது. நீ நல்லா அழுகு. சும்மா பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாத. எனர்ஜி வேஸ்ட் ஆயிரும். உனக்கு கல்யாணம் வேற ஆக போகுது. ஆமாம், ராகுல் வீட்டில் வெயிட் பண்ணுவார். என்னை கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்து கூட நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கலாம். சோ ஸ்வேதா செல்லக்குட்டி, உனக்கு கல்யாணம் தான் சொன்னேன். யார் கூட நான் சொல்லலையே. யார் கூட? என்னோட ராகுல் கூட தான். வீட்டிலலாம் ஒத்துக்கிட்டாங்களே. இன்னைக்கு கூட வீட்டில் ராகுலை வர சொல்லியிருக்காங்க. நேரம் வந்திருப்பாரு. நான் கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. என்னை விடுங்க, நான் போகிறேன். ஸோ என்னம்மா அது? இன்னும் நீ முழுசாவே புரிஞ்சுக்கலையா? நான் சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தெரியும். உன்னை இப்படி கடத்தி வச்சுட்டு ராகுலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேனா? நிம்மதியாக இருந்துருவீங்களா நீங்கள்? உனக்கு கல்யாணம் தான், ஆனால் ராகுலோட இல்லை. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? ராகுலோட இல்லைன்னா வேற யார் கூட? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். உன்னை சுற்றி வந்தவங்க தான். நல்ல பையன்தான்.
இருந்தாலும் வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டேன். எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஆட்டையை போட்டாச்சும் உன்னைய காப்பாற்றிடுவேன். அது உங்கள் பிரச்சனை. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் கொஞ்சம் பணம் இருக்குல்ல, அதை வச்சு அவனை வீட்டோட மாப்பிள்ளையாக்கிக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னைக்கு உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இது மட்டும் என்னோட ராகுலுக்கு தெரிஞ்சதுன்னா வைங்களே, என்ன பண்ணுவேன்னே தெரியாது. உங்களை அப்படியே போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன். ஏதோ விட்டு வச்சிருக்கேன்னு நீங்க எப்படியும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? இந்த தடவை மாட்டினீங்கன்னா அவ்வளவுதான், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். அச்சோ, என்னம்மா இப்படி பண்ணுற? ராகுலுக்கு தெரிஞ்சாதானே, தெரியும் போது நீ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவ. அவனால் அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜீரோ ஆகி ஒன்றும் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் எதையும் யோசிக்க கூட மாட்டேன். அதுதான் எனக்கு வேணும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிப்பேன். சரி விடுமா, பாவம் பேசி பேசி டயர்ட் ஆக போறா. அப்புறம் கல்யாணம் இருக்கு, மற்றப்பெல்லாம் நிறைய இருக்குல்ல, டயர்ட் ஆயிடுவா இல்ல, விடு. சரி ஸ்வேதா, நீ ரெஸ்ட் எடு. ஒரு நிமிஷம், நீங்க கல்யாணம் சொன்னீங்களே, யார் கூடன்னு சொல்லிட்டு போங்க. ஸ்வேதா செல்லக்குட்டி, அது சஸ்பென்ஸ். உனக்கு தெரிஞ்சவங்க தான், இருந்தாலும் கல்யாணம்லாம் முடிஞ்சுதான். அதுக்கப்புறம் பார்த்துக்கேன். அதான் உனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். வரட்டா? நல்லா ரெஸ்ட் எடு. நான் ரெஸ்ட் ரூம் போகணும், என்னை கொஞ்சம் அவுத்து விடுங்க. சாரிம்மா, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மக்கிட்ட ஆகவே ஆகாது. அப்படியே தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா? நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கியோ? வெளியில் ஆள் நிறையா இருக்குது. ரெஸ்ட் ரூம் தானே போகணும். ஒருத்தைய வர சொல்கிறேன், போவப்பா. ஆனால் கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு தான். அவள் உன் கூடயே தான் இருப்பா. ஓகேவா? என்னது, என் கூடவே வா? வெக்கம் அல்ல, நீனா ஒரு பொம்பளை தானே. ஆனா என்னோட ராகுல் கண்டிப்பா வருவேன். அவன் வரும்போது அப்புறம் தெரியும் உங்களுக்கு. வருவேன். ஆனால் உனக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னு தான் வருவேன். ஏன்னா இன்னும் 1/2 மணி நேரத்தில் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். இது என்ன, நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஊரெல்லாம் கூட்டி பண்ணுற கல்யாணமா? இல்லை, கட்டாய கல்யாணம். எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. சரி வாங்க போகலாம். அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், புலம்பிக்கிட்டே கிடக்கட்டும். அதுதான் எனக்கு வேணும். நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பா. கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ கஷ்டம் அவளுக்கு தெரியட்டும். கல்யாணம் நடக்கணும்னு ஆசையாக இருந்தால அது எல்லாம் புஷ்ஷுன்னு போய் பிடிக்காத கல்யாணம் பண்ணிட்டு கிடக்கட்டும். என்னம்மா சாதனா, ஸ்வேதாக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா இல்லையா? இப்பதான் அவ கோயிலுக்கு போகணுமா, சொல்றதே கேட்க மாட்டா. நீனாச்சும் கூட போயிருக்கலாம் இல்லம்மா? எங்க மாமா, நான் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள அவனை போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. நானும் போகாதுன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிட்டா. இப்போ ஃபோன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்கிறா. நான் பக்கத்து கோயிலாக தான் இருக்கும். நான் போய் கார்த்திகா பார்த்துட்டு வர சொல்லட்டுமா? இல்லைங்கக்கா, நானும் மச்சான வேணாம் போய் பார்த்துட்டு வரட்டும். பக்கத்து கோயிலுக்கு தான் போயிருப்பா. நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. சைலண்டில் போட்டிருக்கால என்னன்னு தெரியல. மெய் மருந்து சாமியை கும்பிட்டு அங்கேயே உட்காந்துட்டா போல. நாங்கள் திரும்பி கூட்டிகிட்டு வந்துடுறோம். எனக்கு என்னமோ அவள் அந்த கல்யாணம் பிடிக்காம தான் ஓடி இருக்கான்னு நினைக்கிறேன். எதுவும் தெரியாமல் லவ் பண்ணியிருப்பா. ஆனால் கல்யாணம்னு வரும்போது எல்லாத்தையும் யோசிப்பாள்ல. என் பொண்ணாச்சு, யோசிச்சிருப்பா. ஒன்றும் இல்லாத வீட்டில் போய் என்ன பண்ணுறதுன்னு வேணான்னு முடிவு பண்ணிட்டா போல. அதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீ சும்மாவே இருக்க மாட்டியாம்மா? ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்ப. நீ சும்மா இருக்க. முதல்ல பிடிக்காம தான் அந்த தம்பியை வீடு வரைக்கும் கூட்டியாந்து இது பண்ணாங்களா? அதெல்லாம் பிடிச்சவ தான். இப்போ கோயிலுக்கு போயிட்டா என்னன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வரட்டுமே. நீனா ஏதாச்சும் உன் கற்பனை கேட்டின மாதிரி சொல்லாத. ஆமாம், நான் சொன்னேன் என்ன, உங்களுக்கு கோவம் தானே வரும். திடீர்னு இன்னைக்குன்னு அவன் கோயிலுக்கு போகணுமா? அவள் டெய்லியும் அப்படி போகிற ஆளுலாம் இல்லையே. இன்னைக்கு அட்டம் பிடிச்சி போகிறான்னா அப்போ ஏதோ கார்னருக்கு கட்டி தானே போகிறா. அதுக்கு தான் சொன்னேன். உங்களுக்கே தெரியும். போகிறதுனா போயிட்டு வர சொல்லுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி மச்சான், வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். கார்த்திக் அண்ணா, ஸ்வேதா எங்க? அவளை முதல்ல கூப்பிடுங்க. மாமினா, நல்லா இருக்கியா? ஸ்வேதா இல்லையம்மா, கோயிலுக்கு போறேன்னு சொன்னா. ஆமா, நீ தானே கோயிலுக்கு வரேன்னு சொன்னா. நீ இப்ப கோயிலுக்கு போலையா? அவ முன்னமே போயிட்டாமா. நீ ஃபோன் பண்ணி பாரு. அவன் நேரம் திரும்பி வந்திருக்கணும். உனக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காளோ. நீ முன்னாடியே போயிருக்கலாம்ல. இன்னைக்குன்னு பார்த்து போறாமா. உனக்கு தெரியும் இல்லை இன்னைக்கு ராகுல் வரதெல்லாம். இவ இப்படி பண்ணான்னு நினைக்கிட்டு கூட பார்க்கல. என்னங்க நீ சொல்கிறீங்க? ஸ்வேதா வரலையா? நானும் ஸ்வேதாவும் ஒன்றா தான் கோயிலுக்கு போனோம். அப்போதைக்கு அந்த சந்தோஷம் இருக்கேன்ல, மித்ரா உங்கள் தம்பி, அவன் தான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்கணும், தனியாக பேசணும். ஒரு 5 நிமிஷம் தான் கோயிலுக்கு பின்னாடி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகியும் வரவே இல்லை. நான் போய் பார்த்தா அங்கே யாரையுமே காணோம். ஒருவேளை ஸ்வேதா லேட் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்துட்டா நினச்சி வந்தேன். இங்கே பார்த்தா இங்கே வரலன்னு சொல்கிறீங்க. அப்போ ஸ்வேதா எங்கே போயிருப்பா? என்ன சொல்றீங்க நீனா? ஸ்வேதா இந்த சந்தோஷ் பார்க்க வந்தானா? ஆமாம் ராகுல், நான் அப்போவே அவள்கிட்ட படித்து சொன்னேன். அவன் நல்லவன் இல்லை, அவனை நம்பி போகாத, எதாக இருந்தாலும் இங்கேயே பேசு, என் முன்னாடியே பேசணும். அவன் என்னமோ அவன் நல்லவன் மாதிரி அவன் பின்னாடி போயிட்டான். நான் கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்த்தா யாரையுமே காணோம். நான் இங்கே வந்திருப்பான்னு நினச்சிதான் அவளை பார்க்கலான்னு வந்தேன். இங்கேயும் வரலைன்னு சொல்கிறீங்க. அப்போ அவள் எங்கே தான் போயிருப்பா? ஒருவேளை சந்தோஷம் தான். எனக்கு பயமாக இருக்குது.
இந்த சந்தோஷ் திருந்தவே மாட்டேன். அவனா சும்மா விட்டு தப்பா போச்சு. போலீஸ்ல கொண்டு விட்டாலும் யாராச்சும் ஜாமீன்ல எடுத்துறாங்க. இவங்கெல்லாம் இப்பெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. இப்ப ஸ்வேதா எங்க போயிருப்பானே, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எல்லாம் இந்த அம்மாவால வந்தது. இந்த அம்மாவால தான் முதல்ல வீட்டுக்குள்ளேயே வந்தேன். இல்ல கார்த்தி, அவன் காலேஜ்ல இருந்து ஸ்வேதா பின்னாடி சுத்திக்கிட்டே தான் இருந்தேன். நான் தான் உங்கள்கிட்ட சொல்ல வேணாம், பெரிய பிரச்சனை ஆயிரம் விட்டுட்டேன். மித்ரா தம்பின்னு அப்போதைக்கு எனக்கு தெரியாது, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப நாளா கரம் கட்டிக்கிட்டே இருந்தேன். இதான் சான்ஸ் சொல்லி எங்கிட்ட கூட்டிட்டு போய் கடத்தி வச்சிருக்கானா என்னன்னு தெரியலையே. நம்ம இப்போ என்ன பண்றது கார்த்தி? அடியே, இதெல்லாம் வேறு நடந்திருக்காடி. காலேஜில் பின்னாடியே வந்திருக்கானா? உங்ககிட்ட சொல்லியிருக்கா, நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல. வாயை முடிக்கிட்டு இருந்தியாக்கும். இப்போ இதெல்லாம் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நீந்தேன். இப்போ எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ உடனே சாதாரண மேலே என்ன குத்தம் சொல்லலான்னு யோசிக்காத. இப்போ ஸ்வேதா எங்கே போயிருப்பா? கண்டிப்பாக எங்களை பக்கத்தில் எங்கனையாச்சும் தான் வச்சுருப்பாங்க. வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாம், கண்டிப்பாக ராகுல் சொல்கிற மாதிரி அங்கே பக்கத்தில் தான் எங்கனையாச்சும் வச்சுருந்துருப்பாங்க. அங்கேனே நிறையா வீடு, பழச வீடு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அங்கே தான் எங்கேயாச்சும் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை இல்லை, நீங்கள் யாரும் வர வேணாம். நானும் ராகுல் மட்டும் போய் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். முதல்ல ஸ்வேதா எங்கே இருக்கான்னு தெரியணும். அவட்ட சொன்னால் எங்கே கேட்குறா? இன்னைக்கு தான் கோயிலுக்கு போகணுமா? சொன்னால் கேட்குறதே இல்லை. வாங்க ராகுல், போயிட்டு வந்துடலாம். எங்க நானும் வரட்டுமா? இல்லை சாதனா, நீங்கள் வேணால் வந்து கோயிலில் இருங்க. அங்கே அவள் எங்கே போனான்னு முதல்ல பார்க்கணும். அங்கே பக்கத்தில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு முடிவு பண்ணணும். சரிப்பா, வேமா கிளம்புங்க. பாவம் பொண்ணு பயந்து போயிருப்பா. என்ன பண்ணுறாலும் என்னன்னு தெரியல. போங்கப்பா வேமா. என்ன மீரா, இனி ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டிலே இருக்க சொன்னேன், என்ன விஷயம்? அது என்னன்னே தெரியல மாமா. நைட்டு கனவுல பூரா நீ தான் வந்தியா, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கனவுல எல்லாம் வரனாடி, பரவாயில்லையே. நேற்று மட்டும் தான் வந்தனா, அப்போ டெய்லி நான் வரலையா? டெய்லியும் இந்த மூஞ்சியை பார்த்தா நல்லா இருக்குமா? எப்பாச்சும் ஒரு நாள் பார்த்தா தான் பார்க்க பிடிக்கும். டெய்லி பார்த்தா சலிச்சு போயிடாது. அதனால் டெய்லியெலாம் நீங்கள் வர மாட்டீங்க, எப்பாச்சும் ஒரு நாள் வருவீங்க. அப்போதைக்கு நான் பார்க்க வந்துடுவேன். என்னடி மீரா இப்படி சொல்லப்பட்ட? அப்போ இந்த மாமா உன் கனவுல டெய்லி வரலையாடி? நீ மட்டும் டெய்லி என் கனவுல வர, நான் உன்னை ஏதாச்சும் சொல்லியிருக்கேனா? வாடி வாடி தானே சொல்கிறேன், வராதே சொல்லல. ஆனால் நீ பாரு எப்படி பேசுகிறேன்னு என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துற. நீ சொன்னேங்கிறதுக்காக ஆஃப்டர் லீவ் போட்டுட்டு கூட இருக்கேன். ஆனால் நீ பாரு எப்படிலாம் பேசுகிற. டே லூஸு, நான் சும்மா சொன்னேன்டா. நீ என் கனவுல வராமல் இருப்பியா? நிஜ லைஃப்லேயே வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுற, அப்போ கனவுல வராமல் இருப்பியா? அதெல்லாம் சும்மா உள்டா. அதானே பார்த்தேன். ஏன் மீரா குட்டி என்ன எப்படி சொல்லுமான்னு. என்னடி விஷயம்? ஒன்றும் இல்லை. அண்ணா ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்குள்ள? பக்கத்தில் நின்று பேசலாம்ல, நல்லா இருக்கும்ல பேசுறதுக்கு. நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் இப்போதைக்கு நல்லா இருக்காது. அது வேற மாதிரி ஆயிரும். என்னடி வேறு மாதிரி ஆப்போது? நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். இது நமக்காக கட்டின வீடு. நம்ம எனக்கு இல்லாமல் வேற எங்கேயும் போயிருக்காது. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க மாதிரி, அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருக்க மாதிரி. இவ்வளோ டிஸ்டன்ஸ் எதுக்குடி? பக்கத்தில் வந்து நில்லுடி, அப்போ தான் எனக்கு பேசுறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம மட்டும் இல்லையே, இன்னும் கூட 2 பேர் இருக்காங்க. அவங்கள என்ன மாமா பண்ணுறது? இன்னும் 2 பேரா? யார் அது? நம்ம பெர்மிஷன் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்தது? அச்சோ அத்தை மாமா நீங்களா? நான் சும்மா மீரா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க உட்காருங்க. அதானே பார்த்தேன், நாங்க வந்ததுக்கு அப்படி சொல்லிட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன். இந்த மீரா அத்தை மாமா வந்திருக்காங்கன்னு முன்னாடியே சொல்ல மாட்டியாடி? நான் மட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க போல. எதுக்கு தாண்டி இப்படி பண்ற? எதுவுமே சொல்ல மாட்டியா நீ? இல்லை மாமா, ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். நீ வாட்டுக்கு இப்படி பேசுவேன்னு நான் என்ன கனவா கண்ணேன். அதுக்குள்ளே அவங்களே வந்துட்டாங்க. விடு, அவங்களுக்கு என்ன நம்மளை பற்றி தெரியாதா? அப்போ தான் சீக்கிரம் கல்யாண தேதி குறிப்பாங்க. சரியா? போடிங்கிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க? உனக்கு விவஸ்தையே இல்லை. அப்புறம் மாப்பிள்ள கல்யாணத்தை சீக்கிரமே வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். இன்னும் 1 வாரம் 2 வாரத்துல வச்சுக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். வீடு முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். இனி கல்யாணத்தை பண்ணிட்டா நாங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். நீங்களும் இப்படி தனியா இப்படி சந்திக்கிறது அக்கம் பக்கத்துல ஒரு மாதிரி பேசுறாங்க. என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களா இருந்தாலும் சீக்கிரத்துல முடிச்சு வச்சுட்டா தேவையில்ல தானே? ஆமாப்பா, நீங்க என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். என்னம்மா நீ இப்படி கேட்டுப்புட்ட? மாமாட்ட நீ இப்போவே தாலி எடுத்து குட்டினா கட்டிடுவாரு. ஏ சும்மா இருடி மீரா. நான் என்னத்த சொல்றது? பெரியவங்க நீங்களே பார்த்து எப்போ பண்ணாலும் சரிதான். இல்லப்பா, கொஞ்சம் சிம்பிளாவே பண்ணிக்கலாம். உனக்கும் நிறைய செலவாயிருக்கும், அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கோம். இவ்வளவு செலவு பண்ணி என்ன பண்ண? கொஞ்சம் நெருங்கினவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாமா? இல்ல நீ பெருசா பண்ணணும்னு எதுவும் நினைக்கிறியா?
சோ மாமா என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு யார் இருக்கா? நீங்கள் தான் சொந்தம். மிஞ்சி போனால் எனக்கு கார்த்திக் ஃபேமிலி, அவ்வளோதான். வேற யார் இருக்கா? நமக்கு மட்டும் போதும். நம்ம மட்டும் வச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். செலவும் எதுக்கு ரொம்ப? அதுக்கு வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம்ல. எனக்கு இப்போ கையில் காசு இல்லை, வீடு கட்ட செலவாயிடுச்சு. என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது மாமா. சிம்பிளாகவே வச்சுக்கலாம். அப்படியாப்பா? அப்ப சரி, ஒரு வாரம் கழிச்சு ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்பவே வச்சுக்கலாமா? நாங்க தேதியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இருந்தாலும் நீங்க சொல்றத பொறுத்து தேதியை மாத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். நீங்களே ஓகே சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, ஒரு வாரத்திலே வச்சுக்கலாம்ப்பா. யார் யாருக்கு சொல்லணுமோ முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுங்க. மற்ற செலவு எல்லாம் லிஸ்ட் போட்டு வாங்கிடலாம். சரிங்க அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிட்டா போச்சு. சரிப்பா, அப்ப நான் வரட்டுமா? நீ ஒரு வாரத்துலனா வேலை அதிகமா இருக்கும். உன்ட ஒரு வாரத்தை கேட்டுட்டு போயிடலான்னு வந்தோம். சரி, நாங்க கிளம்பவா? சரி மீரா, பேசிட்டு வேமா வா. உனக்கு ட்ரெஸ் அதுன்னு எடுக்கணும், நமக்கு வேலை இருக்கு. சரியா? சும்மா தொண்ணு மாப்பிள்ளைய போட்டு வம்பளத்துக்கிட்டு இருக்காத, அவரும் வேலைக்கு போகணும். சரிம்மா, நான் பேசிட்டு வரேன். போமா, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. பாத்தியாடி உன் பொண்ண இப்பவே கிளம்ப சொல்றா. கல்யாணம்லாம் முடிஞ்சா நம்மள வீட்டுக்குள்ளே விட மாட்டா போல. தெரிஞ்ச விஷயம் தானே, வாங்க போலாம். என்ன மாமா, இந்த பக்கத்தில் வந்து நிற்கிறது ஓகே தானே? அடியே, அதுக்குன்னு இப்படி வந்து பக்கத்தில் நிற்காதடி. உன் மூச்சு காத்து பட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. போடி முதல்ல இங்கிட்டு. கல்யாணம்னா ஒரு வாரம் தானே இருக்கு, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. ஆமாம் இல்லை, இன்னும் ஒரு வாரம் தானே, அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு. என்கிட்ட நல்லா மாட்டுவேன். இந்த வாயெல்லாம் அதுக்கப்புறம் தச்சிருவேன். தச்சுப்புட்டு என்ன பண்ணுவீங்க? நான் பாட்டுக்கு அமைதியாக இருப்பேன். வேற என்ன பண்ண போகிறேன்? பார்க்கலாண்டி, யார் வாய யார் தைக்கிறான்னு. சரி சரி தள்ளு, எனக்கு லேட் ஆச்சு, ஆஃபீஸ் ஏற போகணும். அப்புறம் 2 3 நாள் லீவ் போடுற மாதிரி இருக்கும்ல. 2 3 நாளா? ஒரு மாதம் 2 மாதம் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஆசை கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கே இங்கே போகணுன்னு. சும்மா 2 3 நாள் லீவ் போட்டு ஆஃபீஸுக்கு போனீங்க, ஆஃபீஸை வந்து கொளுத்தி போடுவேன். அத்தா, நீ செஞ்சாலும் செய்வ. சரி வீடு, இப்போதைக்கு நான் போகிறேன். அதை அப்புறம் யோசிச்சுக்கலாம். சரியா? பாய்ச்சலை குட்டி, அப்புறம் அத்தை மாமா பத்திரமா கூட்டிகிட்டு போ. பாசம்தான், வரேன்.